Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Janaki Kanta Smaranam, Gopika Jeevana Smaranam, Namah Parvati Pataye, Sadguru Swaminah, Sada Balarupa Vivignantri Hantri, Mahadanti Vaktrapi Panchasya Manya, Vidhindradi Mrigya Ganesha Vidhame, Vidhattam Shriyam Kapi Kalyana Murti, Kalpadrumam Pranamatam Kamalarunabam, Skandam Bhujadvayamanamaya Katyayani Priyasutam Katibabdhavaham, Kaupina Dandadhara Dakshina Hastamide, Kripa Samudram Sumukham Trinetram, Jatadharam Parvati Vamabhagam, Sadashivam Rudramanam Tarupam, Chidambaresham Hridi Bhavayami, Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam, Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayete, Abhrashyamaha Pinkajatabaddhakalavaha, Pram Shuddhandi Krishna Mrgatvat Paridhanaha, Sakshal Lokam Bhavayamanaha, Kavimukyaha Parashariyaha, Parvasurupam Virnotu. Achaturvadano Brahma Vibahuraparo Harihi, Abhalalochana Shambhu, Bhagavan Badarayanaha, Namostute Vyasa Vishala Buddhe, Pullaravindayata Patranetra, Yenatvaya Bharata Taila Purnaha, Prajwalito Jnanamaya Pradipaha, Yogindraya Namastasmai Shukaya Brahma Rupine, Samsara Sarpadashtam Yaha, Vishnurātamahu Mujade, Yasvanubhavam, Akhila Shrutisāramekam, Adhyatmadīpamaditirushatam tamundham, Samsārinam Karunayaha Purana Guhyam, Tam Vyasasunumupayami Gurum Munina, Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha, Nandagopakumaraya Govindaya Namo Namaha, Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam, Pranamo Dukkhashamanaha, Tam Namami Harim Param, Pitambaram Karavirajita Shankha Chakra Gaumodaki Sarasijam Karuna Samudram, Radha Sahaya Mati Sundara Mandahasam, Vatalaye Shamanisham Dibhavaya, Bhaktavatsalya Jalathe Paramananda Rupinaha, Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam, Priyambaga Buddhaji Shanganadhipasamvidam, Yajarudhamaham Mande Shastaram Kuladaivatam, Buddhirbalam Yashodhairiyam Tadbhayatma Varokata, Ajadhyam Bhakututvam Chahanam Smarana. Shri Hare Parama Karunamurtiyana Vyasacharyaல ஆராதிக்க வேண்டியதான ஒரு புண்ணிய காலம் இந்த ஸ்ராவண பௌர்ணமி, ஆவணிய விட்டம் அப்படின்னு திரைவர்ணத்துக்காராலும் கொண்டாடப்படுறதான ஒரு பண்டிகை. இது ஒரு உற்சவம் தான். இது அதுல பிரதானமாக வியாசாச்சாரியால பூஜிக்கிறது. கலசத்திலையும் பூஜை, வியாசாச்சாரியாளுக்கு ரிஷி தர்ப்பணங்கள்ல அவளுக்கு பிரீதி பண்றது, அதோட ஹோமங்கள், ரிஷிகளுக்கு தான் ஹோமங்கள். எல்லா ரிஷிகளுக்கும் சிரேஷ்டராக இருக்கார் வியாசாச்சாரியா. ஒருத்தர் ஒரு மார்க்கத்தை உசத்தியாக லோகத்துக்கு காமிச்சார். எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து சொல்லி அதோட சாதத்தையும் சொல்லி மேலே இப்போ வரப்போற களிக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லணும்னு களி பிறந்த ஆரம்பத்திலேயே வியாசாச்சாரியால் எல்லா விதமான உபாயங்களையும்
நமக்கு பண்ணி கொடுத்தா. 18 புராணம் பண்ணினார், உபபுராணம் பண்ணினார். சன்னியாசிகளுக்கு ஞானம் திடப்பட வேண்டி, பூர்ண ஞானம் ஆனந்தம் ஏற்பட வேண்டி பிரம்மசூத்திரத்தை எழுதினார். வேதங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தார். இன்னைக்கு ஆவணியாவட்டம்னா ருக்வேதம், நாங்க யஜுர்வேதம், அவளுக்கெல்லாம் பெரும்பாலும் சேர்ந்தே தான் வரும். யஜுசாமா யஜுருபாகரமா சேர்ந்து வரும். சாமோபாகரமா பிள்ளையார் சதுர்த்தியில வரும். இப்போ ஹஸ்த நட்சத்திரம் தான் நம்மளுக்கு கணக்கு. மகாகணபதி ஹஸ்தம் பெரும்பாலும் பிள்ளையார் சதுர்த்தியில தான் சாமோபாகரமா வரும். இந்த வேதங்கள் நான் சாம வேதம், நீங்க யஜுர்வேதம்னு சொல்லிக்கிறதெல்லாம் வியாசாச்சாரியால் வகுத்ததுதான். ஒரே பஞ்சா இருந்ததான வேதத்தை பூர்ணமா எல்லாராலையும் அதை படிக்க முடியாது. ஆயுஷும் குறைச்சல், புத்தியும் குறைச்சல், கலியிலே பாக்கியமும் குறைச்சல். மந்தாகா சுமந்த மதயா மந்த பாக்யாகா அப்படின்னு முன்னாடியே அனுமானம் பண்ணி வியாசாச்சாரியால் ஒரு பாகமாக நீங்க படிங்கோ, நீங்க இந்த யஜுஷாக்கையை படிங்கோ, நீங்கள் ரிக்ஷாக்கையை படிங்கோன்னு வைஷம்பாயனர்கிட்ட யஜுர்வேதத்தை கொடுத்தார். சுமந்தூட்டு பயிலர்கிட்ட, ஜெய்மினிகிட்ட, இவாள்கிட்டெல்லாம் ருக்வேதம், சாமவேதம், அசரோண வேதத்தெல்லாம் கொடுத்தார். 4 சிஷ்யர்கள் அவருக்கு பிரதானமாக. சுமந்து, வைஷம்பாயனர், ஜெய்மினி, பயிலர் அப்படின்னு 4 சிஷ்யர்கள். இன்னும் பல சிஷ்யர்கள் வியாசருக்கு. இந்த 4 பேர்கிட்டையும் 4 வேதங்களை கொடுத்தார். அப்புறம் புராணங்களை வைஷம்பாயனர்கிட்ட கொடுத்தார். மகாபாரதத்தை அதுவும் முக்கியமாக. இப்ப எப்படி பாகவதம் சொல்றதுன்னா சூதர் சொன்னார், சுகர் சொன்னார்னு எப்படி சொல்றோமோ அதுபோல மகாபாரதம் முழுக்க வைஷம்பாயனர் அப்படிங்கிற ரிஷி தான் சொல்றார் வியாசபாரதம் முழுக்க. அப்புறம் அந்த வைஷம்பாயனர்கிட்ட கேட்டு சூத பரம்பரையில வந்த சௌதி அப்படிங்கிறவர் திரும்ப நைமிஷாரண்யத்துல வந்து அதே மகாபாரதத்தை சொன்னார் அப்படின்னு நைமிஷாரண்யத்துல மகாபாரதமும் சொல்லப்பட்டிருக்கு. 18 புராணமும் சொல்லப்பட்டிருக்கு, மகாபாரதமும் சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித்தினுடைய பிள்ளையான ஜனமேஜயர் அப்படிங்கிற ராஜாவுக்கு பலவிதமான ரோகங்கள் வந்துட, சர்ப்பயாகம் நடத்தினார் அவர். அதுல சில ரோகங்கள்லாம் வந்துட, ஒரு பிரம்மஹத்தி பாபம் கூட வந்துட. அது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக மகாபாரதத்தை சிரவணம் பண்ணுன்னு வியாசாச்சாரியாலே அவர் ஆசிரியிச்சு ஜனமேஜயர் கேட்க, நீ நான் எழுதின மகாபாரதத்தை சிரவணம் பண்ணுன்னு சொல்லி தன்னோட சிஷ்யரான வைஷம்பாயனரை விட்டு தக்ஷசிலா அப்படிங்கிற இடத்துல இந்த மகாபாரதத்தை வைஷம்பாயனர் ஜனமேஜயருக்கு சொன்னார். வியாசருடைய வழிகாட்டுதல்ல அப்படின்னு வியாசபாரதம் சொல்றது. 18 புராணம் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியா. 18 புராணம்னு புராணம் சொல்லுவாளே தவிர புராண பேருக்கு 18 சொல்லுங்கன்னா கூட பரிச்சயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவாள் தான் அதை சொல்லுவாள். 18 புராணம் வியாசாச்சாரியால் பண்ணியிருக்கார். பிராமம் பாத்மம் வைஷ்ணவஞ்சே சைவம் லைங்கம் சகாருடம் நாரதீயம் பாகவதம் ஆக்னேயம் ஸ்காந்த சம்ஹிதம் பவிஷ்யம் பிரம்ம வைவர்த்தம் மார்க்கண்டேயம் சவாமனம் வாராகம் மாத்ஸ்யம் கௌர்மிஞ்சே பிரம்மாண்டாக்கியமிதி த்ரிஷட். 3-6-18 என்னென்ன புராணங்கள்? பிராம புராணம், பாத்ம புராணம், வைஷ்ணவ புராணம் அதாவது விஷ்ணு புராணம், சைவ புராணம் சிவபுராணம், லிங்க புராணம், சகாருடம் கருட புராணம், நாரத புராணம், ஸ்ரீமத் பாகவதம், அக்னி புராணம், ஸ்காந்தம், பவிஷ்ய புராணம், பிரம்மவைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமன புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம். பிரம்மாண்டாக்கிய இதி த்ரிஷட், பிரம்மாண்ட புராணம். இப்படி பிரம்ம புராணம் வேற, பிரம்மாண்ட புராணம் வேற, பிரம்மவைவர்த்த புராணம் வேற, பிரம்மாண்ட புராணம் வேற. இப்படி 18 புராணங்கள் வியாசாச்சாரியா. இந்த 18 புராணத்தோட சங்கையும் எவ்வளவுன்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள், ஸ்காந்தம் 1,00,000 ஸ்லோகங்கள், பாக்கி புராணங்கள்லாம் 10,000 12,000 இந்த கணக்குல மொத்தம் 4,00,000 உதாகிருதா 4,00,000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியா.
இதை தவிர மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சதசஹஸ்ரம் மகாபாரதம் 60 லட்சம் ஸ்லோகம் பண்ணினார். அதுல 1,00,000 ஸ்லோகத்தை தான் பூமிக்கு கொடுத்தார். வைஷம்பாயனர்கிட்ட கொடுத்து பூலோகத்துல பிரச்சாரம் பண்ண சொன்னார். மிச்சம் 59 லட்சம் காந்தர்வ லோகத்திலையும் பித்ருலோகத்திலையும் தேவலோகத்திலையும் இருக்கு அப்படின்னு வியாசபாரதமே ஆரம்பத்துல சொல்றது. நமக்கு கிடைச்சதையே சொல்லுவோம். இன்னைக்கு கிடைச்சிருக்கு 18 புராணம்னு ஒரு பஞ்சாவே கோரக்பூர்ல கீதா பிரஸ்ல போட்டு கொடுக்கறா. 18 புராண புஸ்தகம் கொடுன்னா 18 புராணமும் கொடுக்கறா. இன்னைக்கு கிடைக்கிறது. அதுபோல மகாபாரதமும் கிடைக்கிறது. 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம். 1,00,000 ஸ்லோகத்திலையும் ஏதோ விட்டு போயிடுதான். அவருக்கு ஒரு குறை அதுல சொல்ல விட்டு போயிடுதுன்னு 20,000 ஸ்லோகம் அதுக்கு அனுசாரிணியாக பண்ணினார். ஹரிவம்சம் அப்படின்னு பேரு. அப்ப அதையும் சேர்த்தோமானா 1,20,000 ஸ்லோகம் மகாபாரதம். இதிகாசம் மாத்திரம் 1,20,000 ஸ்லோகம். அதுபோல 4,00,000 ஸ்லோகம் புராணத்துல. போயட்லயே இவ்வளவு பண்ணவால் யாருமே கிடையாது. உலகம் உண்டான காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள பெரிய புஸ்தகம்னு ஒன்னு சொல்லுவோமானால் லௌகீகத்துல 1000 Nights அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. 1000 இரவுகள் அப்படின்னு தமிழ்லயும் அதை விளக்க பண்ணியிருக்காள். அதுதான் பெரிய புஸ்தகம். இருக்கிறதுக்குள்ள பெரிய புஸ்தகம். ஒரே புஸ்தகம். அது பல கிளைகளோட உள்ள கதையா இருக்கு. ஒரு சீரியல் ஆட்டமா சினிமா பார்க்குறவாளுக்கு ஒரு விறுவிறுப்பா இருக்கா போல இருக்குன்னு சொல்றா. நான் படிச்சதில்லை இந்த புஸ்தகம், கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கிறதுக்குள்ள பெரிய புஸ்தகம் அப்படின்னா அந்த புஸ்தகத்தை சொல்லுவா. அது எத்தனை பேர் படிச்சா தெரியாது. அது பூஜையில வச்சு பூஜை பண்ற புஸ்தகமா தெரியாது. அதை படிச்சதுனால நமக்கு வாழ்க்கைக்கு ஈகத்துக்கோ பரத்துக்கோ க்ஷேமம் உண்டா தெரியாது. ஆனா இருக்கு, அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுமோ லௌகீகத்துல. அது வியாசர் பண்ணதுல 100க்கு வீடு கட்டாது. இவரோட சேர்த்து சொல்லவே கூடாது. ஆனாலும் லௌகீகத்துக்காக சொல்றேன். அவ்வளவு பக்கங்களோட இருக்கு, பெரிய புஸ்தகம் அப்படிங்கிறா. அது வியாசரோட புஸ்தகத்துக்கிட்டேயே வைக்க கூடாது. ஆனாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். வியாசர்கிட்ட உள்ள அபிமானத்தினால ஹீரோ ஒர்க்ஷிப் பண்றேன்னு நினைக்க கூடாது. வியாசர்கிட்ட எனக்கு ஒரு பிடிக்கும், நான் அவரோட கிரந்தத்தை கொண்டுதான் நமக்கு ஜீவனம். மகாபாரதமோ பாகவதமோ அவ சொன்னதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அபிமானத்துல சொல்றேன்னு நினைக்க கூடாது. அது வேற விஷயம். எனக்கு அவர்கிட்ட உள்ள பக்திங்கிறது வேற. எங்க பெரியவாள்லாம் குழந்தையிலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தது வியாச வாக்கியம் தான் சாதம் போடும், வியாச வாக்கியம் தான் சாதம் போடும் அப்படின்பா. நீ என்ன வேணாலும் சாஸ்திரங்கள் படி, அது அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு சொல்லுவோம். கடைசியில ஒரு குடி சாதம் சாப்பிடணுமானால் வியாச வாக்கியம் தான் நமக்கு ஜீவனம் அப்படின்பா. ஒரு குடி சாத்துக்காக இல்லை, நம்மளோட ஜீவனமே இகம் பரத்துக்கு வியாச வாக்கியம் தான் கதி அப்படின்பா. 18 புராணம் இதிகாசங்கள் சொல்லிவிட்டேன். இதை தவிர வியாச ஸ்மிருதின்னு இருக்கு. ஸ்மிருதிகாரர்லையும் வியாசர் வரார். பிரம்மசூத்திர கர்த்தாவாயும் இருக்கார். குரு பரம்பரையிலையும் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கும் ராமானுஜருக்கும் மத்வாச்சாரியாளுக்கும் 3 திரிமதஸ்தாலோட ஆச்சாரியாளுக்கும் ஆச்சாரியராக இருக்கா. 3 பேருமே வியாசரோடதை தான் பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கா. 3 பேருமே அவர் பண்ண பிரம்மசூத்திரம், அவர் பண்ண கீதை, அவரோடதை தான் எடுத்து ஜெகத்குருவாக விளங்கியிருக்கா. ஒரு கிரந்தத்தை காமிக்கணும் இல்லையா? வெறுமனை நான் பெரிய குருன்னு நான் ஒரு ஆசனம் போட்டுன்னு உட்காண்டதுனாலையோ பெரிய ஆசிரமம் கட்டி விட்டதுனாலையோ என்ன ஒரு 1000 பேர் சேவிக்கிறதுனாலையோ குருவா ஆயிட மாட்டோம். குருன்னு சொன்னா ஒரு கிரந்தத்தை எடுத்து லோகத்துக்கு உபயோகமாக அதை நமக்கு கொடுக்கணும். அந்த ரீதியில 3 பேருமே கீதா பாஷ்யம் பண்ணியிருக்காள், பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணியிருக்காள். மத்வாச்சாரியாளா இருக்கட்டும், ராமானுஜாச்சாரியாளா இருக்கட்டும், வியாசர் பண்ணின அந்த கிரந்தத்தை தான் தழுவி ஆதிசங்கரர்ல இருந்து எல்லாரும் வரா. வியாசர் சொல்லியிருக்காருங்கிறார். அப்ப எல்லா ஆச்சாரியர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆச்சாரியர். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. இன்னைக்கும் வெளிநாடுகள்ல ஆச்சாரியாள்னா சங்கர பகவத்பாதாலோடது ரொம்ப கொண்டாடுவார். நமக்கு வேணா தெரியாதே தவிர ஆச்சாரியாலை பத்தி வெளிநாடுகள்ல அதுவும் இன்டர்நெட்லாம் போட்டோம்னா ஒரு 1000 சைட்டுக்கு மேல இருக்கு ஆச்சாரியாலோட பெருமைகளை சொல்றது. ஆச்சாரியாலோட பாஷ்யங்கள் எல்லாம் எடுத்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணதே 100கணக்கான சைட்டுகள் இருக்கு. ஒரு ஆச்சரியம் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடாவே கிடைக்கிறது, ஃப்ரீயாவே கிடைக்கிறது. ஆச்சாரியாலுடைய சங்கர பாஷ்யங்களுக்கு கிடைக்கிறது. சங்கரா ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சர்ச்சில் அவ்வளோ சைட்டுகள் காட்டும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. படிக்கிறவாள் எத்தனை பேர் இருப்பாள்? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொன்னா தேவை இருக்கிறவாள் இருக்கிறது கொண்டுதான் இது விஸ்தாரமாயிருக்கு. அந்த
அந்த ஆச்சாரியால் கொண்டாடுற ஆச்சாரியால் வியாசாச்சாரியா. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்சே வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமன்ய அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ற ஸ்லோகம். சிம்பிளா ஒரு ஸ்லோகம். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரா போல சின்னதா சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம். ஆனாலும் குரு பரம்பரை ரொம்ப பெருசு நம்மளோடது நினைக்கணும். அவளெல்லாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு. அதுல ஆதியா யார் இருக்காள்னால் நாராயணன் இருக்கா. நாராயணம் அவர் தான் வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தார். அடுத்த குரு பரம்பரையில பிரம்மா வரார். பத்மபுவம் அப்புறம் பிரம்மாவோடவே பிரம்ம பிரம்மபுத்திரர் அவர். பிரம்ம ரிஷி சிரேஷ்டர் வசிஷ்டர். பத்மபுவம் வசிஷ்டம். வசிஷ்டரோட பிள்ளைக்கு சக்தின்னு பேர். குரு பரம்பரையிலையும் வரார், புத்திர பரம்பரையிலையும் வரார். சக்திஞ்சே தத்புத்திர பராசரஞ்சே. அந்த சக்தியோட புத்திரர் தான் பராசரர், வியாசருடைய பிதா. அப்புறம் பராசரருடைய சிஷ்யர் வியாசர். வியாசரோட சிஷ்யர் சுகர். புத்திர பரம்பரையாயும் வருது, குரு பரம்பரையாயும் வருது. சுகர் கல்யாணம் பண்ணிக்கல, பிறந்ததுலேருந்தே ஞானியா போயிட்டதுனால அந்த புத்திரனாக வரக்கூடிய வம்ச பரம்பரைங்கிறது சுகரோட நின்றுடுத்து. ஆனா ஆச்சாரிய பரம்பரை வந்துட்டே இருக்கு. வியாசம் சுகம். அப்புறம் அடுத்தது யார் வராள்னால் 2000 வருஷம் கழிச்சு சுகாச்சாரியாளுக்கு காலத்துக்கு சுகாச்சாரியாளுடைய சிஷ்யர் கௌடபாதர் அப்படின்னு யோகத்திலே சுகாச்சாரியால சாட்சாத்கரிச்சு சில 1000 வருஷம் கழிச்சு, சுகாச்சாரியாலோட சில 1000 வருஷம் கழிச்சு கௌடபாதர் அப்படிங்கிறவர் யோகத்துல அவரை சாட்சாத்கரிச்சு தீட்சை பெறார். அப்புறம் கௌடபாதர் சரணத்தை ஆசிரியிச்சவர் தான் கோவிந்தபாதர், நம்ம ஆச்சாரியாலோட குரு. கௌடம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம். கோவிந்த யோகீந்திரால் அப்படின்னு நர்மதா நதிக்கரையில இருந்தார் அந்த மகான். அப்புறம் அந்த கோவிந்த யோகீந்திராலோட சிஷ்யர் தான் சங்கர பகவத் பாதா. ஆபத் சந்நியாசம் காலடியில வாங்கின்ற பொழுதிலும் கூட முதல்ல முடிச்சு கொடுத்தோன்னு கிரமசந்நியாசம் நமக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், அவருடைய ஒரு வழிகாட்டுதல்ல நம்ம வரணும்னு நர்மதா நதிக்கரை காலடி எங்க இருக்கு, ஆச்சாரியால் அவதரிச்ச காலடி கேரளத்துல இருக்கு, கொச்சின் பக்கத்துல இருக்கு காலடி. நர்மதா நதிக்கரை ஓம்காரேஸ்வரம் எங்க இருக்கு, அங்க நடந்தே போறா. 8 வயசு குழந்தை என் ஆச்சாரியன் அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு கோவிந்த யோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம். அப்புறம் ஆச்சாரியால்டேந்து பரம்பரை. அப்புறம் நமக்கு தெரியும் ஆதிசங்கரோட பரம்பரை இன்னி வரைக்கும் பல கலைகள். சிங்ககிரி பீடம், நம்ம காஞ்சி பீடம், துவாரகை, பூரி ஜெகநாதம், பத்ரிகாசிரமம், இப்படி பல கலைகள் 30 பரம்பரைக்கு மேல வந்திருக்கா. ஆதிசங்கர திக்விஜயம் சொல்றது 30 பீடத்துக்கு மேல ஆச்சாரியால் ஸ்தாபிச்சார். அதுல சந்ததமா வரக்கூடியது 4 பீடங்கள் இன்னைக்கு பிரசித்தமாக இருக்கு. 4 பீடம் தான், 4 சிஷ்யால் தான் சொல்றதுக்கு இல்லை. ஆச்சாரியால் இன்னைக்கு வெறும்ன ஒண்ணுமே இல்லாத ஒரு சாமானியாலா இருக்கக்கூடிய விஷய ஞானம் உடைய வாழை கூட பெரிய குருன்னு சொன்னா அவளுக்கு பல ஃபாலோயர்ஸ் இருக்கா. பல ஃபாலோயர்ஸ் இருக்காள். ஆனால் வியாசருக்கும் ஆச்சாரியாளுக்கும் எத்தனை லட்சக்கணக்கான சிஷ்யால் இருந்திருப்பாள். அதுல 30க்கும் மேற்பட்ட பீடங்களே நிறுவப்பட்டிருந்திருக்கு ஆச்சாரியால் காலத்திலேயே. சிஷ்ய பரம்பரை சிலது அந்த பாரம்பரை விட்டு போயிடுது, நின்று போயிடுது. இன்னைக்கு 4 பரம்பரை 4 பீடம்னு சொல்லிட்டு இருக்காள், அவநாய பீடங்கள்னு. இப்ப சொல்ல வந்தது வியாசருக்காக சொன்னேன். வியாசாயே விஷ்ணு ரூபாயே, அவர் பகவான் நாராயணனுடைய அம்சம். அதோடு கூட ஒரு அழகான ஸ்லோகம் வியாசருக்கு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தே பௌத்திரம், சக்தியோட பேரன். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம், அகல்மஷம், பரிசுத்தமானவன். பராசராத்மஜம், பராசரருடைய புத்திரர். பராசர ஸ்மிருதின்னே ரொம்ப பிரசித்தமானது. நமக்கு அதெல்லாம் தெரியாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குறிப்பு நோட்ஸுங்கிறா இல்லையா, அது போல வேதத்திலேருந்து எடுத்த நோட்ஸு தான் ஸ்மிருதிகள்னு பேர். ஸ்மிருதின்னா நினைவு வச்சுக்கிறதுக்காக வேதத்திலேருந்து சூத்திரம் போல நமக்கு எழுதி கொடுத்தால் ஒரு அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம்,
அறம் செய்ய விரும்பு, ஆலயம் தொழுவது சாலவம் நன்று அப்படின்னு சின்ன சின்னதா சூத்திரங்கள் இருக்கு இல்லையா தமிழ்லையும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் முழுத்து குடி அப்படின்னு சின்ன சின்னதா இருக்கு இல்லையா. இதுதான் ரிஷிகள் காமிச்சதுதான். வேதத்திலேருந்து நமக்கு சின்ன சின்னதாக சூத்திரமாக ஞாபகம் வச்சுக்க எடுத்து கொடுத்தார். இன்னைக்கு ஸ்ராவணத்துல எல்லா சூத்திரங்களுமே படிக்கணும். விட்டு போனதுக்காக, ஒரு வருஷம் படிக்காததுக்காக தான், சாஸ்திர அபியாசம் பண்ணாத பாப நிவர்த்திக்கு தான் காமோகா ரிஷி ஜபம் பண்றது. சாஸ்திரங்களை நான் வேதங்களை நித்திய பாராயணம் பண்ணணும், பாகவத ராமாயணத்தை நித்தியம் சேவிக்கணும். நான் இந்த ஒரு வருஷத்துல சேவிக்கலேன்னு எனக்கே தெரியும், யாரும் வந்து சொல்ல வேண்டாம். அந்த பாபத்தை இன்னைக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறேன்னு காமோகா ரிஷி ஜபம் பண்ணிவிட்டு, ஏன் பண்ணலன்னா ஆசைதான், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு. அந்த ஆசை நிறைவேறாத போது கோபங்கள், காமம்னு பேரு ஆசைக்கு, கோபம் மண்யூன்னு பேரு கோபத்துக்கு. அது ரெண்டையும் அந்த நாள வந்த பாபங்களை நான் போக்கிக்கிறேன். காமோகா ரிஷிது மண்யூரகா ரிஷிது. இந்த 2 நாளை என்ன கிடைச்சது எனக்குன்னா, பாகவத ராமாயணம் வேதங்கள்லாம் படிக்க முடியாத போச்சு. அது கிடைச்சது. நான் எதையும் படிக்கல, என்னோட காரியத்துக்கு தான், ஆசைக்கும் தேவைக்கும் கோபதாபங்களுக்கும் தான் என்னோட 364 நாள் போச்சு. இந்த பாபத்தை போக்கிக்கிறேன்னு காமோகா ரிஷி ஜபம் பண்ணிவிட்டு இன்னைக்காவது படிக்கிறேன் அப்படின்னு வேதாரம்பம்னு, இது ஏதோ பூணல் போட்டு ஒரு வருஷம் பிரதம ஸ்ராவணத்துலதான் வேதாரம்பம்ங்கிறது இல்லை. அது அந்த பையன் அன்னிலேருந்து வேதாத்தியனம் பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பம். நாந்தி எல்லாம் பண்ணி, கிரகப்பிரீதி எல்லாம் பண்ணி ஆரம்பம். ஆனால் வருஷா வருஷமே வேதாரம்பம் நமக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சொல்றோம். அக்னிமேலே புரோஹீதம் அப்படின்னு சொல்றது இது மாதிரி ஆவணி ஆவட்டத்துல. அதுலயும் வேதாரம்பம் ஹோமங்கள்லாம் உள்ள பேட்சில் போட்டுண்டாதான் அது கிடைக்கும். வெறும் பூணல் போட்டு காண்ட ரிஷி தர்ப்பண பேட்சா இருந்தா அதுவும் கிடையாது. 2-3 பேட்சில் ஒரு பேட்சுக்கு தான் வாத்தியாருக்கு அது சௌரியப்படுறது. அதுக்குன்னு சௌரியப்படுறவா தான் அதுல கலந்துக்கிறா. நடப்ப சொல்றேன், இதை நான் குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. அதுல அதாதோ கர்ம ஜிக்ஞாசா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, இதெல்லாம் சொல்றா இல்லையா. இதெல்லாம் சூத்திரங்கள். இதுதான் ஸ்மிருதிகள்னு பேர். ரிஷிகள் எழுதி வச்சிருக்காள் நமக்கு. ஆச்சாரங்கள் ஆபஸ்தம்பர் எழுதி வச்சது. சமயாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள். சமயங்கள்னா பழக்கங்கள்னு அர்த்தம். தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்டா 12 வரதுதான் பிரமாணம். அப்ப அதாத்தாலாம் எப்படி இருந்தாலும் விபூதி இட்டுக்கணும், திருக்குன்றமா தான் இட்டுக்கணும்னா இதுக்குதான் சமயம்னு பேர். அந்த வழியில தான் வரணும். ஒரு தலைமுறை விபூதி இட்டுக்கிறது, ஒரு தலைமுறை திருமணம் இட்டுக்கிறது, ஒரு தலைமுறை கறி போட்டு இட்டுக்கிறது, ஒரு தலைமுறை கோபி இட்டுக்கிறதுனால் அப்புறம் 2 தலைமுறை கழிச்சு போட்டோ எடுத்து பார்த்தாருன்னா இப்ப நம்ம பார்த்து சமய பழக்கம் என்னன்னே தெரியாது போயிடும், பரிச்சயமே இல்லாத போயிடும். அதனால ரிஷிகள் என்ன சொல்றால், உங்க அப்பா தாத்தா என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை மாத்தாது பண்ணு. அதுதான் ஆச்சாரம், அதுதான் தர்மம். தர்மஜ்ஞ சமய பிரமாணம். அப்புறம் இதுவும் எடுத்து இந்த கண்டினியூட்டி எடுத்து என்ன பண்ணாலும் தெரியல, அப்பா தாத்தா தெரியலன்னா அப்ப வேதத்திலேருந்து எடுத்துக்கோ. வேதாஷ்டா பரம்பரையில என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பிரமாணம். இப்ப அந்த நிலைக்கு வந்துடுத்து. 3-4 தலைமுறையா இப்போ சந்தியாவந்தனம் பண்ணாத தலைமுறையே 3 தலைமுறை ஓடி போயிடுது. இப்ப 4வது தலைமுறை ஓடின்னு இருக்கு. யாரையும் குறை சொல்லலை, உள்ளத்தை சொன்னா ஏத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். பெரும்பாலும் லோகத்துல பூணல் போடுற அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாள் தான் சந்தியாவந்தனம் தான் ஆயிடுது. அப்புறம் சந்தியாவந்தனங்கிறதே போயிடுது. 3 தலைமுறை முடிஞ்சு இப்ப 4வது தலைமுறை, சந்திப்பண்ணாவது தலைமுறை ஓடின்னு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காள்னா அவளை விட்டுடுவோம். நான் அதை அவளை சொல்லலை. பெரும்பாலும் பார்த்தோமானால் ஆவரேஜா குறைஞ்சு போயிடுது. அப்ப இனிமேவும் புதுசா ஒரு பரம்பரையை ஏற்படுத்தணுமானால் அப்ப வேதத்தை கொண்டுதான் செய்யணும். தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்டா. அந்த வேதத்திலையும் எப்படி எடுத்து செய்யணுங்கிறத தான் எழுதி வச்சிருக்கா ரிஷிகள்லாம். நம்ம ஸ்நானத்திலேருந்து அனுஷ்டானத்திலேருந்து பிராதரக்னிஹோத்திரம் சுத்வா அந்யமாஹமனீயம் பிரணீயா அக்னீனன்வா ததாதி, இதெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத நமக்கு எழுதி வச்சிருக்கா ரிஷி சூத்திரங்கள். அதெல்லாம் இன்னைக்கு வேதாரம்பத்துல வேதத்தோடு சேர்த்து விஷயத்துவாலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாமும் சொல்ல. ஒரு நாளாவது நம்ம வாழ்க்கைய நினைச்சு பார்க்கறது, ரியலைஸ் பண்றது. சங்கல்பத்திலேருந்து ஆவணியாவட்ட சங்கல்பத்திலேருந்து இந்த ஜென்மா எப்படி கிடைச்சது, எங்க இருக்கோம் நம்ம 7 சமுத்திரத்துல, உப்பு கடலுக்கு மத்தியில, ஜம்பு தீபத்துல,
இன்னென்ன மலைகள் மத்தியில ஹிமாச்சலத்திலேருந்து ஆரம்பிச்சு விந்திய மலையிலேருந்து இந்த மலைகளுக்கு மத்தியில காவேரி, கங்கை, யமுனை இத்தியாதி நதிகளுக்கு மத்தியில அப்படியே நினைச்சு பார்க்கணும். வெறும் சங்கல்பத்தை சொன்னா போற. கலியினுடைய ஆரம்ப காலத்துல முதல் பார்ட் கலியுகே பிரதமே பாதே பிரம்மாவோட 50வது வயசுல இதெல்லாம் இன்னைக்கு உள்ள சங்கல்பங்கள். மகா சங்கல்பத்துல 50 வயசாரதான் பிரம்மாவுக்கு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கார். அதுல முதல் மாசமா முதல் பட்சமா பிரதமே மாசே பிரதமே பக்ஷே பிரதமே திவசே த்விதீயாமே முதல் 50 வயசு முடிஞ்சு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. முதல் மாசம், முதல் பட்சம், முதல் தினம். அதுல 2வது யாமம் நடந்துட்டு இருக்கு. சங்கவ காலம் இப்ப நடந்துட்டு இருக்கு பிரம்மாவுக்கு. அதுக்குள்ள பல தலைமுறை ஓடி போயிட போகுது. ஒரு பகல் அவருக்கு 1000 சதுரயுகம்னு சொன்னா, நம்மெல்லாம் ஒரு கொசுவாவுக்கு கூட ஒரு நாள் காலம் உண்டு. நமக்கெல்லாம் பிரம்மாவுக்கு காலத்துக்கு தூசி கூட பெறமாட்டோம். பிரம்மாவோட ஆயுஷ்காலத்துக்கு நம்பும். ஆனாலும் சாஸ்திரங்கள்ல இதை நினைச்சு பாருன்னு நமக்கு எழுதி வச்சிருக்கான். சங்கல்பத்திலே அநாத்ய வித்யா வாசனையா அஸ்மின் மகதி பிரவர்த்தமானே சம்சார சக்கரே. இந்த பிறவி சூழல்ல பல ஜென்மாக்கள் எடுத்து நாயா தெருவில் அலைஞ்சு குலைச்சு எச்சகளை பொறுக்கி ஆயிடுது. கழுதையா பிறந்து கத்தி உதைச்சு எல்லாம் ஆயிடுது. மாடா பிறந்து உழவுக்கு இழுத்து, வண்டி இழுத்து, சும இழுத்து எல்லாம் ஆயிடுது. இப்படி ஒரு ஜென்மாவா எடுத்து அநேக ஜென்ம ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேனா அநேகதா ஜனித்வா பல ஜென்மாக்கள் எடுத்து இப்ப மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. அந்த மனுஷ ஜென்மாலையும் ஆவணி ஆவட்டம் கொண்டாடுற ஜென்மா கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் ஆவணி ஆவட்டம் உண்டா? மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதானீந்தன மானுஷ்யே த்விஜன்ம விசேஷம் பிராப்தவதா. மனுஷ ஜென்மாலையும் இதுவே கோட்டி ஜென்ம சுகிருதத்தினால கிடைச்சது. இந்த ஜென்மாலையும் ஒரு பாக்கியம் நமக்கு ஊழல் போட்டுக்கிற ஜென்மா. த்விஜன்ம விசேஷம் பிராப்தவதா. நமக்கு வேணா தெரியலையே தவிர ஆசாரியோ சைவ வைசியர்களோ அவெல்லாம் பூனலை எவ்வளவு மதிப்பா தெரியுமோ. பூணல் எங்களுக்கும் பூனல் உண்டோ அப்படின்பா. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு ஆவணி ஆவட்டம் பூனல் மாத்திப்பா. ஆனாலும் பூனல் உண்டுங்கிறத அவ்வளவு பெருமையா சொல்லுவா. தச்சர்களோ ஆசாரிகளோ சில சமூகத்துக்காரால் பூனல் இன்னைக்கும் அவளும் தரிச்சுக்கிறான். சில கர்மாரர்கள் எல்லாருமே தரிச்சுக்கிறான் பூனல்ங்கிறது. அவ பெருமையா நினைக்கிறான். நம்ம அதை சிறுமையா நினைக்கிறோம். பெரும்பாலான நம்ம சமூகத்துல உள்ளவர் குழந்தைகளும் சங்கோச்சப்படுறோம். எவ்வளவு பாக்கியத்தினால இது கிடைச்சிருக்குங்கிறதே இன்னைக்கு ஆவணியாவட்ட சங்கல்பம் சொல்றது. பேர்பட்ட வியாசாச்சாரியா இவ்வளவு கிரந்தங்களை பண்ணி கொடுத்துட்டு நமக்கு இன்னைக்கும் நம்மளோட இருக்கா. 7 சப்த சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் வியாசாச்சாரியால். அவர் இருக்கிற இடம் பத்ரிகாசிரமம். பிரம்மணத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பश्चिमेतटे शम्याप्रास इति प्रोक्तः ऋषीणां சத்ரவர்தனஹான்னு சரஸ்வதி நதிக்கரையில வடவண்டக்கரையில இன்னைக்கு மானான்னு பேர். பத்ரிகாசிரமத்திலேருந்து 3 மைல் நடந்து போனோமானால் பத்ரிநாத்திலேருந்து வியாசாசிரமம் வருது. வியாசர் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதிசங்கரர், ராமானுஜர் இந்த ஆச்சாரியாளர்கள்லாம் தரிசனம் கொடுத்துருக்கார் வியாசர்னா அவ சரித்திரம் சொல்றது. நம்மளும் பத்ரிநாத் போயிட்டு வரோம், நமக்கு தரிசனம் கொடுப்பாரா தெரியாது. ஆனால் அந்த பக்தியோட அந்த ஒரு பக்குவத்தோட இருந்தாலானால் நரநாராயணாலே ரிஷியா தான் இருக்காள்னு சொல்லப்படுறது. மனுஷியாலாம் நடமாடிட்டு தான் இருக்காள் பத்ரிகாசிரமத்திலேருந்து சொல்லப்படுறது. உள்ள தியானத்துக்காக நமக்கு ஒரு பிம்பம் வச்சிருக்காளே தவிர அவளே நம்மளை போல மனுஷியாலாம் நடமாடிட்டு தான் இருக்காளாம் பத்ரியில. நரன் நாராயணன் 2 தேவதை இருக்காள். நரநாராயண ரிஷின்னு தான் அவளை சொல்றது. அவளோட முச்சுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார், நாரதர் இருக்கார், உத்தவர் இருக்கார், கருடன் இருக்கார், மார்க்கண்டேயர் இருக்கார், இந்த வியாசர் இருக்கார். இவெல்லாம் பத்ரிகாசிரம வாசிகள். ஹனுமான் இருக்கார். அங்குதான் பக்கத்துல கந்தமாதன பர்வதத்துல ஹனுமானம் இருக்காருன்னு பீமன் பார்த்தாருன்னு இன்னைக்கும் பத்ரிகாசிரமம் தாண்டி போனா பீமபால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பீமனும் ஹனுமானும் சந்திச்சுட்டாருன்னு அந்த இடம் இன்னைக்கு சொல்லப்படுறது. கணபதி எங்க இருக்காருன்னு சொல்லப்படுறது. கணபதி குஃபான்னு அங்க இருக்கு. மகா கணபதி இருக்கார் அங்க. வியாசருக்காக பிரார்த்தனை பண்ணப்பட்டு மகாகணபதி மகாபாரதத்தை எழுதினார் தன் தந்தத்தினாலேன்னு இன்னைக்கும் கணபதி அங்கேயே இருக்கணும்னு வியாசர் பிரார்த்திக்க பத்ரிகாசிரமத்துல இத்தனை தேவதைகள் இருக்கா. இன்னைக்கும் வியாசர் அங்க இருக்கார். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போல முடிஞ்சுடுத்தூர்னு ராமாயணத்திலேயே எப்படி பாகவதத்திலேயே எப்படி சொல்றதோ அது போல இல்லை, வியாசரோட அவதாரம் நம்மளோட இருக்கா. நம்மளை வழி நடத்திட்டு இருக்கால். அப்பேற்பட்ட மகானுக்கு தான் இன்னைக்கு அவதார புருஷருக்கு தான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு அவரை நினைக்க
சன்னியாசிகள்லாம் நமக்கு முன்னோடிகள். அதனால போன மாசமே அவளுக்கு வியாச பூஜைன்னு அவ கொண்டாடிடுவா. முதல் பௌர்ணமியில, குரு பௌர்ணிமால. நமக்கு இப்போ ஆவணி ஆவட்டத்துல கிரகஸ்தால் பிரம்மச்சாரிகள் அவரை அடி அனுசரிச்சு வரவா, சன்னியாசிகளுடைய அடி ஒத்து வரவா. நமக்கு இப்போ அடுத்த மாசத்துல இந்த பௌர்ணமியில எல்லாரும் கடன் கொண்டிருக்கோம் வியாசாச்சாரியாளுக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றவாள்லேருந்து, கீதை படிக்கிறவாள்லேருந்து, பாகவதம் படிக்கிறவாள்லேருந்து வியாசாச்சாரியாளுக்கு எல்லாரும் கடன் கொண்டிருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம்னால் அவர் எழுதி கொடுத்ததுதான் அனுசாசனிக்கு வருவாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம். கீதை படிக்கிறேன், எனக்கு கீதை அவ்வளோ பிடிக்கும்னு சொன்னால் அவருக்கு தான் கடன் பண்ணிருக்கோம். பாரதம் படிக்கிறோம்னால் அவருக்கு தான் கடன் பண்ணிருக்கோம். பாகவதம் படிக்கிறோம்னால் அவருக்கு தான் கடன். எல்லாம் அவர்கிட்ட பட்ட கடன் தீரவே தீராது. வியாசாச்சாரியாள்கிட்ட பட்ட கடன் ஏறிண்டே இருக்கு. இந்த பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கும், அதனால க்ஷேமங்கள் அடைஞ்சுட்டே இருக்கும். இதை யார் எழுதி கொடுத்தாலும் அவர் தானே எழுதி கொடுத்தார், ரிஷி கடன். அதனாலதான் ரிஷி தேவரிஷி பிதர்தர்ப்பணம்னு அவள்கிட்ட பட்ட கடன் தீராது. அதுக்காக தான் ரிஷி தர்ப்பணங்கள்லாம் இன்னைக்கு காந்த ரிஷி தர்ப்பணம்னு பண்றது. நான் எனக்கு தெரியாது, எங்க அப்பா வாங்கின கடன்னு சொல்லுவாள. எங்க அப்பா வாங்கினா எங்க அப்பா போயிட்டார், அவரையே போய் கேட்டுக்கோ, அவர் போன ஊருக்கு. போக்கிரி பையனா இருந்தா சொல்லுவான், யோக்கியனா இருந்தா என்ன சொல்லுவான், எங்க அப்பா பட்ட கடன் நான் தலையடமான வச்சாலும் அடைச்சிடுவேன், போனவருக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவான். அதுபோல தலைமுறையா கடன் பட்டிருப்போம் இவாளுக்கு, ரிஷிகளுக்கு, தேவர்களுக்கு, பிதர்களுக்கு. 3 ரிணத்தோட ஒரு மனுஷனும் பிறக்கிறான்னு வேதம் சொல்றது. திரிபிரு நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பித்ருப்யஹ. இந்த பிரம்ம யஜ்ஞங்கள்லாம் பண்றது மூலமாய், வேதாத்தியனம் பண்றது மூலமாய், இந்த பாகவத ராமாயணம் படிக்கிறது மூலமாய் ரிஷித கடன் அடையிறதான் கொஞ்சம். உபாசனம், ஸ்தாலிபாகம், அக்னிஹோத்திரம், யாகங்கள், இஷ்டி இதெல்லாம் பண்றது மூலமா தேவகடன் அடையிறதான். ஸ்ராத்தம், தர்ப்பணம் இத்தியாதிகள் பண்றது மூணாந்தி ஸ்ராத்தங்கள் இதெல்லாம் பண்றது மூலமா பிதிர்கடன் அடையிறது. பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பித்ருப்யஹ. ஏதோ ஸ்ராத்தம் தர்ப்பணம் பண்றதுனால உண்டி கடன் அடையாதுங்கிறது வேதம். பிதிர்கடன் இன்னும் ஒரு காரியம் இருக்கா, என்னன்னால் ஒரு சந்ததியை ஏற்படுத்திட்டு போகணும். எனக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்தி புத்திர பிரஜையை ஏற்படுத்தி அப்பதான் பிதிர்கடன் அடையுமா. ஏன்னால் இன்னும் 4 தலைமுறை கழிச்சு பார்த்தா அந்த குழந்தைகள் தர்ப்பணம் பண்ணுவாளோட பிதிர்களுக்கு. அந்த பிதிர்களுக்கு பட்ட கடன் தீரவே தீராது. அது அடையறதுக்கு கொஞ்சம் வேணும், நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் வம்ச விருத்தியை ஏற்படுத்துறது. பிரஜா பித்ருப்யா அப்படின்னு வேதம் சொல்றது. பேர்பட்ட வியாசாச்சாரியால் எழுதி கொடுத்த பாகவதத்தை தான் நம்ம இங்கே மாசம் பாராயணம் பண்ணிட்டு பாகவத சப்தாகத்தை அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். வியாசாச்சாரியாலும் நம்ம ஆசிரமத்துல இருக்கார். நாளையிலேருந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணரோட கோகுலாஷ்டமி உற்சவம். நமக்கெல்லாம் இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி உற்சவம். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் செப்டம்பர் 14ஆம் தேதின்னு அடுத்த மாசம் ஆவணியில வரக்கூடிய கிருஷ்ணாஷ்டமியை அவ கொண்டாடுறாள் இந்த வருஷம்னு சொல்றா. நமக்கு இன்னைக்கு நாளையிலேருந்தே உற்சவம் ஆரம்பம். ஆவணி அவிட்டம் கழிஞ்சா 8வது நாள் அஷ்டமின்னு கோகுலாஷ்டமி நம்ம கணக்கு. விட்டம் கழிஞ்ச 8வது நாள் அஷ்டமின்னு. ஆவணி ஆவட்டம் வந்தா கோகுலாஷ்டமி இன்னைக்குன்னே கேட்க வேண்டாம். ஆவணி ஆவட்டம் கழிஞ்சா அடுத்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி கழிஞ்சா அடுத்த சதுர்த்தி விநாயக சதுர்த்தி, அடுத்தது விக்னேஸ்வரரோட சதுர்த்தி வரும். புலியார் சதுர்த்தி ஆச்சுன்னா அடுத்த பட்சம் முழுக்க மகாலய பட்சம் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். மகாலய பட்சம் முடியறதுனால் மகாலய அமாவாசையிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் அப்படின்னு நம்மளே மனசால ஒரு கணக்கு வச்சுட்டே வரலாம். பஞ்சாங்கம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல கொஞ்சம் மனசுலையும் வாங்கிக்கலாம். அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள். கோகுலாஷ்டமி என்னுடைய ஜென்மோத்சவத்தை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப பிரீத்தியானதுன்னு உத்தவ சுவாமிகிட்ட சொல்றா ஏகாதச ஸ்கந்தத்துல. அதுலேயும் இந்த பாகவதத்தை படிக்கிறது இந்த உற்சவ காலங்கள்ல தோரணங்கள்லாம் கட்டி மாலையெல்லாம் சாத்தி ரங்கவள்ளி கோலங்கள்லாம் விட்டு வாழைமரங்கள்லாம் கட்டி பனசம் பூகம் இந்த கொலையெல்லாம் கட்டி என்னை வச்சு ஆராதனம் பண்றது, பாகவத சப்தாகம் நடத்துறது எனக்கு ரொம்ப இஷ்டமானதுன்னு பகவான் மகாத்மியத்திலையும் சொல்றாள். இந்த கிருஷ்ணாஷ்டமி விஷயங்கள் என்னோட ஜென்மோத்சவம் ராமநவமி கோகுலாஷ்டமி உற்சவங்களை கொண்டாடுறதும்
எனக்கு ரொம்ப பிரீத்திகரமானதுன்னு உத்தவன்ட்ட சொல்றா. ஏகாதச ஸ்கந்தத்துல ஒரு அர்ச்சாமூர்த்தியை வச்சு ஆராதனம் பண்றது, உற்சவங்களை கொண்டாடுறது, இதெல்லாம் பாகவத தர்மத்துல உத்தவனுக்கு சொல்றா. அதுதான் நம்ம ஆசிரமத்துல இப்ப 7வது வருஷமா இந்த கோகுலாஷ்டமி உற்சவம் ஆசிரமம் தொடங்கி ஸ்ரீரங்கம் காவேரி கரையில ராமாசிரமத்துல ராமரோட சந்நிதியில வருஷா வருஷம் ராமநவமி உற்சவம், அப்புறம் கோகுலாஷ்டமி உற்சவம். இந்த இடம் வாங்கினது முதல்ல வந்தது ராமநவமி உற்சவம் தான். ராமாசிரமம் இது டிசம்பர்ல தான் சப்தாகம் தொடங்கினோம். உடனே ராமநவமி உற்சவம் வந்தது. உடனே ராமர் வந்தார், லட்சார்ச்சனை வந்தது. அப்புறம் ராமநவமியானது கோகுலாஷ்டமி உற்சவமும் தொடர்ந்து அதுல இருந்து நடக்கிறது. 2 நவாக ராமநவமி லட்சார்ச்சனை அன்னதானங்களோட, கோகுலாஷ்டமி 2 சப்தாகமும் லட்சார்ச்சனையும் அன்னதானங்களும் பிராமண பூஜனங்களும். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹான்னு பிரசித்தமா இருக்கிறதுனாலே பிரம்மண்யோ பிராமண பிரியா சஹஸ்ரநாமம் சொல்றதுனாலே பிராமண பூஜனம் ஒரு 32 பேருக்கு கோகுலாஷ்டமி புண்ணிய காலத்துல பீஜதானங்கள்லாம் விசேஷமாக நடக்க போகுது. 7வது வருஷமா விக்ரமா மகா கணபதி அனுகிரகத்திலேயே கிருஷ்ணருடைய குருவாயூரப்பனோட அனுகிரகத்திலேயே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போன சப்தாகத்தோட தொடர்ச்சி இப்போ பிரவச்சனம். போன சப்தாகத்துல 12வது அத்தியாயம் வித்ராசுர வதத்தோட நிறுத்தியிருக்கேன். வித்ரான வதம் பண்ணிவிட்டான் இந்திரன், பெரிய காரியம் பண்ணினா. 360 நாள் நடந்துதான். இந்த வஜ்ரத்தை எடுத்து இந்திரன் போட்டு போட்டு 1 வருஷம் ஆச்சான் விருத்திரனோட தலைய உடம்புல இருந்து அறுக்கிறது. வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவான். லேசில் அறுக்க முடியாது, தேக்கல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அறுப்பால் மிஷின்ல கொடுத்து. இப்பெல்லாம் தானே மிஷின் வந்திருக்கு, யந்திரங்கள்லாம். இதெல்லாம் பல நாட்கள் போட்டு போட்டு அடிச்சு. கருங்காலி, தேக்கு இத்தியாதி சில மரங்கள் லேசில் அதை ஒரு உருவாக்க முடியாது. கட் பண்ணி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். நாள்பட்ட மரமாயிட்டானா. அதுபோல தபோபலத்தினால வந்த அந்த விருத்ராசுரனை அழிக்க 1 வருஷம் ஆச்சாம். ததீஜியோட வஜ்ராயுதம் கையில வச்சிருந்துமே இந்திரனுக்கு, பகவான் கூட இருந்துமே 1 வருஷம் ஆச்சாம் விருத்ரவதம் முடியறதுக்கு. ஸ்ரீராமன் காட்டுக்கு கிளம்புற காலத்துல அம்மா கௌசல்யம்மா சில ஆசீர்வாதங்கள் பண்றா. சுவாமிக்கு அயோத்தியா கண்டத்துல வனவாசம் போறேன்னு சுவாமி சொன்னது முதல்ல தாபப்பட்டுட்டு, அப்புறம் சுவாமி தர்மத்தை எடுத்து சமாதானம் சொன்னதும் சில ஆசீர்வாதங்கள் பண்றா. அதுல ராமா, நீ எந்த தர்மத்தை நியமத்தோட அனுஷ்டிக்கிறையோ, நம்பிக்கையோட அனுஷ்டிக்கிறையோ, அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும்னு ஒரு சர்க்கம் முழுக்க கௌசல்யம்மா ஆசீர்வாதம். அதுல சொல்றாள், அதிதி அம்மா இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விருத்ரவதத்தை எப்படி பண்ணி இந்திரன் ஜெயிச்சானோ, அந்த அதிதி அம்மா இந்திரனுக்கு பண்ண ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வரட்டுண்டா ராமா. என் மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்யே வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்யே தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதः விஷ்ணோரமித தேஜசः யதாசீன் மங்களம் ராமான் தத்தே பவது மங்களம். ரிதவः சாகராத்வீபாः வேதாலோகாதிசஷ்டதே மங்களானி மகாபாகோ திசந்து தவ சர்வதா. இப்படி சில ஆசீர்வாதங்கள் பண்றதை எடுத்ததுன்னு சொல்றால். விருத்ராசுர வதத்தை எப்படி நடத்தினான் இந்திரன்? அவ அம்மா ஆசீர்வாதத்தினால தானே கிடைச்சது. என் மங்களம் சஹஸ்ராக்ஷே, சஹஸ்ராட்சம்னு பேரு இந்திரனுக்கு. 1000 கண் உடையவன், எல்லா தேவர்களாலையும் நமஸ்காரம் பண்ணப்படுறவன். அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணதும் தேவர்கள்லாம் எப்படி அவனை கொண்டாடினாலோ, அவ அம்மா ஆசீர்வாதத்தினாலே, தேவ ரிஷிகளுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும் எப்படி அவனுக்கு சாதிச்சதோ அந்த புண்ணியங்கள்லாம் உனக்கு கிடைக்கட்டும். விருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம். விருத்ரவதம் பண்ணின இந்திரனுக்கு கிடைச்ச பெருமையெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும். விருத்ரவதத்துக்காக இந்திரனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு கௌசல்யம்மா சொல்லுவாளானால் அவளுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பார்த்தேன்னா. சொல்ல தெரியணுமே இதெல்லாம். இந்த காலத்துல வெறும் சீரியலும் வெப் சீரிஸும் பார்த்துட்டு இருக்கிற அம்மாக்கு என்ன சொல்ல தெரியும்? புராணத்துல இருந்து என்ன தெரியும்? தெரியாது. அந்த காலத்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. விருத்ரநாசே சமபவத்து, அமிர்தத்தை எடுக்க போன கருடனுக்கு அவ அம்மா தினத்தை என்னெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலும் ராமா உனக்கு கிடைக்கின்றா. ராமா சுபர்ணன்னு பேரு கருடனுக்கு. என் மங்களம் சுபர்ணஸ்யே வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்யே தத்தே பவது மங்களம். மங்களத்தை சொல்லி சொல்லிதான் மங்களம் வரணும்.
மங்களத்தை சொல்லணுமானால் நம்ம புராணங்களுக்கு தான் வரணும். இந்த புராணங்கள்ல தான் நல்ல வார்த்தைகள் அதிகம் இருக்கு. வேதத்திலையும் புராணங்கள்லையும். லோகத்திலேருந்து கிடைக்குமா? லோக விஷயங்கள்ல இருந்தும் சினிமால இருந்தும் சீரீஸ்ல இருந்து எவ்வளவு கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். சீரியல்ல இருந்து அழுகை தான் கிடைக்கும். அழுகையும் காமமும் குரோதமும் வஞ்சனையும் துரோகமும் இதெல்லாம் தானே வெளியில இருந்து கிடைக்கிறது. லோகத்துல இருந்து கிடைக்கிற படிப்பனைகள் இதுதானே இருக்கு. அதையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அவள் அறியாத அதுவே படிக்கிறது மனசு. மனசுல படிக்கிறதே அப்புறம் செயலாக ஆறது. என் மனசாத்தியாயதி தத் வாசாவததி தத் கர்மணா கரோதி. வேதம் சொல்றதே முதல்ல மனசுலயே எதை வாங்கிக்கணும்னு நீ முடிவு பண்ணிடும். அதையே ஃபில்டர் பண்ணிடும். ஏன்னா என்ன கிடைச்சதெல்லாம் குப்பலாரி மாதிரி அள்ளி போட்டுட்டேன்னால் அது அப்புறம் சோதனை பண்றது ரொம்ப கஷ்டம். தேவை என்னவோ அது மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் அதுலேருந்து மனசை மன்னனம் பண்ணி அதை வாக்குக்கு கொண்டு வந்து அப்புறம் செயலாக ஆக்கு அப்படிங்கிறது வேதம். நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்லதே கேட்கணும், நல்லதையே நினைக்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யஜத்ராஹ. என் கண்ணு நல்லதையே பார்க்கணும் தேவா, என் காது நல்லதையே கேட்கணும்னு ஒரு பிரார்த்தனை வேதத்துல. இந்த கதையெல்லாம் கௌசல்யம்மா சொல்றா. புத்திரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம் சொன்னால்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. விருத்ரவதம்ங்கிறது வேதத்துல ரொம்ப பிரசித்தமான கதை. இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவ்யா. சாமானிய யுத்தம் இல்லை, ஒரு வருஷ காலம் யுத்தம் பண்ணி ஒருத்தரோட தலையை எடுக்கணுமானால் என்ன பாடு. விருத்ரனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த யுத்தம். கடைசியில ஐராவதத்தோட இந்திரனை முழுங்கி விட்டான் ருத்ராசுரன். இந்திரனை முழுங்கி விட்டான். கையில இருந்த வஜ்ராயுதத்தினால இந்திரன் அமிர்தமும் சாப்பிட்டதுனால வயிற்றுக்குள்ள போயும் ருத்ராசுரன் வயத்திலையும் சாகாத. அப்புறம் கையில தான் வஜ்ராயுதம் இருக்கேன்னு அதால வயத்தை கிழிச்சு ருத்ராசுரனே வெளியில வந்தான் அப்படின்னு. அது எப்படி கிடைச்சது? விருத்ர ஜெயம் இந்திரனுக்கு அப்படி கிடைச்சது. அடுத்த அத்தியாயம் சுகாச்சாரியால் சொல்றார். 6வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். விருத்ரே ஹதே த்ரயோ லோகாஹ விநாசக்ரேண பூரிதா சபாலாஹ்ய பவன் சத்யஹ விஜ்வரா நிர்வதேந்திரியாஹ. ஹே பூரிதா அப்படின்னு பரீட்சித்தை பார்த்து கூப்பிடுறா சுகாச்சாரியா. ஹே பூரிதாங்கிறா. பூரின்னா நிறைய கொடுக்கிறவன், கொடுக்கிறது, தானம் கொடுக்கிறது. பூரிதா நிறைய தானம் கொடுத்தவனே அப்படிங்கிறார். சுகருக்கு என்ன கொடுத்தார்? சுகருக்கு ஒன்றும் கொடுக்கல, அவருக்கு ஒரு தாம்பூலம் கூட கொடுக்கல, பலதானம் கூட சத்தானம் முடிஞ்சு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா ராஜாட்டியே ஒன்றும் கிடையாது. கையை தட்டி துண்ட உதறி போட்டுதான் வந்து உட்காந்து இருக்காரு கங்கை கரையில. இனிமே உலகமே இல்லை அவருக்கு. 7 நாளோட இந்த உலகத்தோட சம்பந்தம் முடிஞ்சு கொடுத்தோம்னா என்ன கொடுத்து அனுப்பிச்சிருப்பா கையில. அவரும் அரவுர்வியை கட்டின்னு தான் வந்து கங்கை கரையில ஒரு தர்பாசனத்துலதான் உட்காண்டார் பரீட்சித்து. ஒண்ணுமே கிடையாது கையில. ஆனா அவரை போய் கொண்டாடுறார் சுகாச்சாரியா. விநாசக்ரேண பூரிதா நிறைய ஏராளமா தானம் கொடுக்கிறவனே பரீட்சித்தே, உனக்கு மேல கதையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் கொண்டாடுறார் சுகர்னால்? தனக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக இல்லை, இயல்பாவே கொடுக்கிறவன் பரீட்சித். கொடுக்கிறவன் சுகருக்கு எப்படி தெரியும்னால் அஸ்வமேதம் பண்ணியிருக்காரே, ராஜசூயம் பண்ணியிருக்காரே, எல்லா யாகமும் பண்ணியிருக்கார் பரீட்சித். அஸ்வமேதாதி ஹயமேத ராஜரிஷி ஹயமேதராட் அப்படின்னு பரீட்சித்தை பத்தி சொல்றது. அஸ்வமேத யாகம்னா 5 ரூபா 10 ரூபா வச்சுட்டு செய்கிற காரியம் இல்லை. கோட்டிக்கணக்கான சொர்ணதானங்கள்லாம் ராமன் பண்ணினார்னு ஸ்ரீமத் ராமாயணம் அஸ்வமேத பிரகரணம் சொல்றது. பெரிய யஜ்யம் தானங்கள்லாம் கொடுத்துட்டு தான் வந்து இங்க பாகவதம் கேட்க உட்கார்ந்துருக்கா. அஸ்வமேதம் ராஜசூயங்கள்லாம் பண்ணிவிட்டு 32 வயசுக்குள்ள சகலமும் பண்ணினாராம் பரீட்சித்ராஜ. 4 பிள்ளைகள் அடைஞ்சார். ஜனமேஜயன் முதலிய குழந்தையில காலத்துல சகலமும் பண்ணினார். பண்றது ஒரு பாக்கியம்னால் காலத்துல பண்றது ஒரு பாக்கியம். இங்கே ஒரு 60 வயசுல ஒரு அக்னிஹோத்ரி இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. 62 வயசுலதான் சோமயாகம் பண்ணார். அவர் என்னை பார்த்தாலே கண்ணீர் விடுவார். என்ன மாமா நான் இஷ்டிக்கு போறது உண்டு அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் காலம் தாண்டி தானே யாகம் பண்ணினோம், நீங்க சின்ன வயசுலயே மகாபிஜயனம் எல்லாம் பண்ணிட்டேலே அப்படின்பார். சோமயாகம் பண்ணி மகாபிஜயனங்கள்லாம் பண்ணி பாஜபயங்கள்லாம் பண்ணிவிட்டேலே அப்படின்பார். இஷ்டிக்கு போற காலத்துல நான் என்ன சொன்னாங்கிறதுக்காக சொல்லல, அவளோட அனுபவத்தை சொல்றேன். எல்லாரோட அனுபவத்தையும் சொல்றது தானே இதிகாச புராணங்கள். அத லோகத்தோட சேர்த்து சொல்றேன். விருத்ரே ஹதே த்ரயோ லோகா விநாசக்ரேண பூரிதா. நிறைய தானங்கள் பண்ணவனே பரீட்சிக்க 32 வயசுல அவரை கொண்டாடுறாத சுகர்.
சபாலாக்கிய பவன் சத்யா விஜ்வரா நிர்வృతேந்திரியாக. திக்பாலர்கள் உட்பட 3 லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் மிருத்ரவதமானதுல சந்தோஷப்பட்டாலாம். நிர்வృతேந்திரியாக சுகமா. ஆனால் யாரை தவிரேனால் வினாசக்ரேன இந்திரனை தவிர எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். இந்த விருத்திரவதமானதுல, இந்த விருத்திரஹதேல, விருத்ரே ஹதே திரையோலோகாக, இந்த விருத்திரனுடைய வதத்துல 3 லோகமும் சந்தோஷப்பட்டுதான். வினா சக்கரேன்னு, சக்கரன்னு பேரு இந்திரனுக்கு. சக்கரனை தவிர, இந்திரனை தவிர எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். தேவ ரிஷி பித்ருபூதானி தைத்யா தேவானுகா ஸ்வயம் பிரதிஜக்முஹு ஸ்வதிஷ்ஞானி பிரம்ம பிரம்மேஷேந்திராதயஸ்ததா. தேவர்கள், முனிகள், பித்ருக்கள், பூதங்கள், அசுரர்கள், தேவர்களை அனுசரித்தவர்கள், கந்தர்வர்கள், பாக்கி பேர்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாரும் இந்த விருத்திரவதத்தை பார்க்க வந்தாலும் ஆகாசத்துல எல்லாரும் விருத்திரவதம் ஆயினதுன்னு சந்தோஷமா பேசிட்டு அவளோட இடத்துக்கு போயிட்டார். பிரதிஜக்முஹு ஸ்வதிஷ்ஞானி பிரம்மேஷேந்திராதயஸ்ததா ததா பிரம்ம ஈஷ இந்திராதயஸ்ததா. எல்லாரும் அவா இடத்துக்கு போயிட்டாள் அப்படின்னு சுகர் சொல்லி முடிச்சார். உடனே ராஜா கேட்கிறார். கதை கேட்கறதே எவ்வளவு கவனமா கேட்கிறாருங்கிறது தெரிஞ்சுதான் பேசுவான். எதிராளி கவனிக்கலைன்னு சொன்னா பேச்சை நிறுத்தி விடுவான். அந்த பழைய காலத்துல அது ஒரு பழக்கம். இப்ப நீ கேட்டாக்கள் கேட்கலன்னா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன்னு பேசுறான். ஒரு வார்த்தை கூட அவ கவனிச்சாதான் பேசுவா. கவனிக்கலைன்னா நிறுத்திடுவா பேசுறது. எல்லாருமா சந்தோஷப்பட்டால் போயிட்டாள்னு சொல்லிட்டு சுகாச்சாரியால் நிறுத்தி விட்டார் கதையை. உடனே ராஜா கேட்கிறார். ராஜோவாச்சே இந்திரஸ்யா நிர்வృతேர் ஹேதும் ஸ்ரோதுமிச்சாமி போமுனே ஏனாசன் சுகினோ தேவாஹ ஹரேர் துக்கம் குதோ பவதி. அது இருக்கட்டும் பிரம்மன்னே, இந்திரன் மாத்திரம் ருத்ராசுரனோட வதத்துல சந்தோஷப்படலைன்னு சொல்றேலே, தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாலும் இந்திரன் வருத்தப்பட்டார்னு சொன்னேலே, அதோட காரணத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். சொன்னதுலேருந்து கேள்வி பரப்டாதான் அடுத்தது சொல்லுவான். இந்திரன் மாத்திரம் சந்தோஷப்படலே, எல்லாரும் சந்தோஷப்பட்டால்னேலே இந்திரன் ஏன் வருத்தப்பட்டான்? எல்லாரும் சந்தோஷப்படுறதே இந்திரனும் விருத்திர ஜெயத்துல வதத்துல சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னதும் உன்னை சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பிச்சான். விருத்திர விக்ரம சம்விக்னாஹ சர்வே தேவா சஹர்ஷிபிஹி தத்வதாயார்த்தயின் இந்திரம் நைச்சத் பீதோ பிருஹத்வதாதி. விருத்திரனுடைய பராக்கிரமத்துல பயந்த தேவர்கள்லாம், முனிவர்கள்லாம் அவனை கொல்லணும்னு இந்திரன்ட்ட வேண்டினால், ஆனா இந்திரன் பயந்தான். முதல்லயே அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னால் பிராமணன் விருத்ராசுரன். அவன் அசுரன்னு சொன்ன போதிலும் கூட தொஷ்டாவோட புள்ள அவன் பிராமண வர்க்கத்துல தான் வரான். பிராமணனை கொள்ள அவன் இஷ்டப்படலையா. பிருஹத்வதாதி பீதா நைச்சத். அவன் சந்தோஷப்படலையா. ஏன்னா பிரம்மஹத்தி ஏற்கனவே ஒரு தடவை இவனை பிடிச்சி எல்லாருக்குமா கொடுத்து பங்குடு பண்றதுக்குள்ள போரும் ஆயிடுத்து. விஸ்வரூபனை கொன்னத்திலேயே ஸ்திரீ பூ ஜலத்ருமைரேண விஸ்வரூபவதோத்பவம் விபக்தம் அனுகிருஹத்பிஹி விருத்ரஹத்யாம் கோமார்ஜ்மியகம். இவாளுக்கெல்லாம் நான் கொடுத்து அந்த பிரம்மஹத்திய போக்கிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் அது திருப்பியும் போய் ஒரு ருத்ராசுரனை வதம் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் இந்த பாபத்தை நான் எப்படி பரிசுத்தம் பண்ணிப்பேன்? இந்த பிரம்மஹத்தி பாபத்தை சொன்னதுமே ரிஷயஸ்ததுபாகர்ணே மகேந்திர மிதமப்ருவன்னே யாஜயிஷ்யாம பத்ரம் தே ஹயமேதேன மாஸ்மபைஹி. உடனே இப்படி சொன்னதை கேட்டதும் மகர்ஷிகள்லாம் சொன்னா, கவலைப்படாதே, பாபத்துல பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம், பிராயஷ்சித்தத்துல பெரிய பிராயஷ்சித்தம் அஸ்வமேத யாகம். நாங்க அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சு உன் பாபத்தை போக்கி விடுறோம். இப்ப முதல்ல ருத்ரனை வதம் பண்ணு, அப்புறமா பாபத்தை போக்கிக்கிறத பத்தி யோசிக்கலாம். யாஜயிஷ்யாம பத்ரம் தே ஹயமேதேன மாஸ்மபைஹி. நீ பயப்படாதே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பத்ரம் தே, நீ முதல்ல வதம் பண்ணு. லோகத்துக்கு உபதிரவமா இருக்கான்னு அந்த ருத்ராசுரன். நாங்க அஸ்வமேதம் பண்ணி வச்சு உன் பாபத்தை போக்கி விடுறோம். ஹயமேதேன புருஷம் பரமாத்மானம் ஈஸ்வரம் விஷ்ணுவா நாராயணம் தேவம் மோக்ஷசேபி ஜகத்வதாதி. லோகத்துக்கு உபகாரமான காரியம் தான் நீ பண்ற. பயப்படாதே, பகவான் நாராயணன் இருக்கார். அஸ்வமேத யாகத்துல அவரை ஆராதிப்போம். அவர் கட்டாயம் மங்களத்தை செய்வார் நமக்கு. இன்னென்ன பாவங்கள் அவன் நாமத்தை சொன்னதுனாலேயே போயிடும்னு இருக்கு. இந்திரா பிரம்மா பித்ருஹா கோகுணா மாத்ருஹா சாரியஹா பவானி ஸ்வாதஹா புல்கசகோ வாபி
शुद्धयेरन्यस्य कीर्तनादि तमश्वमेधेन महामखेने श्रद्धान्वितोऽस्माभिरनुष्ठितेने हत्वापि सब्रह्मचराचरं त्वं न लिप्यसे किं खलनिग्रहेने எவரோட நாமத்தை சொல்றதுனாலேயே எவருடைய குணங்களை பாடுறதுனாலேயே எஸ்ய கீர்த்தனாது அவன் பிராமணனை கொண்ட பாபத்திலேருந்து விடுபட்டுடுவான். பிரம்மஹா பித்ருஹா அப்பாவை கொண்ட பாபத்திலேருந்து விடுபட்டுடுவான். கோக்னஹா பசுவை கொண்ட பாபத்திலேருந்து விடுபடப்படுவான். மாத்ருஹா அம்மாவை கொண்ட பாபத்திலேருந்து விடுபட்டுடுவான். ஆச்சாரியா குருவை கொண்ட பாபம். அகவானே இன்னும் என்னென்ன அகம்னா பாபம், இன்னும் என்ன பாபங்கள் உண்டோ எல்லா பாபத்திலேருந்தும் விடுபடுவான். ஸ்வாதஹா நாயத்துங்கிறது பெரிய பாபமா, நாயை சமைச்சு சாப்பிட்றவன் அவன் அந்த பாபத்திலேருந்தும் விடுபட்டு விடுவான். புல்கசஹா பிவா புல்கசன்னு ஒரு சமூகம் சண்டால வர்க்கங்கள், அவள்லாம் சகல பாபத்திலேருந்தும் பகவான் நாமத்தை சொல்றதுனாலேயே அவன் குணத்தை பாடுறதுனாலேயே விடுபட்டு விடுவாளானால் அஸ்மாபிரனுஷ்டிதேனே நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி வைக்கிறதே, நீனும் ஸ்ரத்தையோட பண்றதே பகவத் ஆராதனத்தினால அசைக்க முடியாத பாபங்கள்லாம் போயிடும். எல்லா பாபங்களுமே போயிடும்னு சொன்னால் துஷ்டனான இவனை கொள்றதும் புண்ணியம்தான். கலஹா அப்படின்னா அசத்துன்னு அர்த்தம், துஷ்டன். கல நிகிரகேன கிம் கேள்வி கேட்கிறாள் ரிஷிகள். இந்த அசத்தை கொள்றதுல போய் பாபம்னு நீ ஏன் நினைக்கிற, அதுக்கே நீ யோசிக்கிற, நீ பண்ணிடு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டாள் ரிஷிகள். இவனும் கொண்டு விட்டான். ஏவம் சஞ்சோதிதோ விப்ரைஹி மருத்வா நகனத்ரிபும் பிரம்மஹத்யாஹதே கஸ்மின்னே தஸ்மின்னே நாசசாத விஷா கபிம். பிராமணாலால தூண்டப்பட்டவன் விப்ரைஹி சஞ்சோதிதா. இப்படி கிளப்பி விட்டுருவாளாம் பிராமணா. கிளப்பி விடுறதல்ல ரொம்ப கெட்டிக்காரா. இந்த பிராமணால் இப்படி கிளப்பி விட்டதும் சத்ருவான விருத்ராசுரனை கொண்டு விட்டான். உடனே இந்திரனை இந்த பிரம்மஹத்தி துரத்த ஆரம்பிச்சுட்டான். தயேந்திரஹா ஸ்மாசஹத்தாபம் நிர்வர்த்திர் நாமுமா விஷதே ஹ்ரீமந்தம் வாச்சியதாம் பிராப்தம் சுகயம் தெபி நோ குணாஹான். இந்த பிரம்மஹனனத்தால இந்திரன் ரொம்ப தாபத்தை அடைஞ்சான். பாபம் வந்துருத்துன்னா நிம்மதி இருக்காது. ஏன் பாபம் பண்ணாதேங்கிறான்னால் நிம்மதி போயிடுமே. ரொம்ப பாபிக்கு நிம்மதி இருக்காது. எவ்வளவு வேணாலும் சொத்து சேரட்டும், காசு பணம் இருக்கட்டும், நகை பணம் இருக்கட்டும், நிம்மதிங்கிறது எல்லாத்தையும் விட பெரிய சொத்து. இன்னர் பீஸ் அப்படிங்கிறா இங்கிலீஷ். இந்த உள்ள இருக்கிற அந்த நிம்மதியை கெடுத்துட்டு பாபத்தை பண்ணி அதை கெடுத்துன்னு விடக்கூடாது. பாபம் இல்லாத இருந்தாதான் ஒரு தெளிவு இருக்கும், மனசுல ஒரு நிறைவு இருக்கு. பாபத்தோட அடையாளம் என்னன்னால் அசாந்தி. புண்ணியத்தோட அடையாளம் என்ன, பாபம் இல்லாத தன்மையோட அடையாளம் என்னன்னால் சாந்தி. எது வேணும் நமக்கு? நிம்மதிதான் வேணும், சந்தோஷம்தான் வேணும். இந்த பாபத்தினால இந்திரன் ரொம்ப தாபத்தை அடைஞ்சான், சுகத்தை அடையல. எத்தனை நல்ல குணம் இருந்தாலும் ரொம்ப ஹ்ரீமானாக வெட்கமுடையவனாக நிந்திக்க தகுந்த நிலையான இருக்கக்கூடியவனுக்கு நல்ல குணங்கள் சந்தோஷப்படுத்தார். ஹ்ரீமந்தம் வாச்சியதாம் பிராப்தம் சுகயம் திபினோ குணாஹா. அந்த குணங்களால அவனுக்கு சந்தோஷம் ஏற்படாது. இந்திரன் பார்க்கிறான் அந்த பிரம்மஹத்தி வரதான். இவனை பின்தொடர்றதே எங்க போனாலும் தாம் ததர்ஷானுதாவந்தீம் சாண்டாலீமிவ ரூபினீம் ஜரயா வேபமானாங்கீம் யக்ஷக்ரஸ்தாமசக்பட்டாம் விகீர்ய பலிதான் கேசான் திஷ்ட திஷ்டேதி பாஷினீம் மீனகந்திய சுகந்தேனே குர்வதீம் மார்கதூஷணம். பின்னாடியே ஓடி வராலாம் சாண்டால வேஷத்துல. அந்த பிரம்மஹத்தி ஒரு கிழவி வேஷம் போட்டு கிழவியாக ஜரையா உடம்பெல்லாம் நடுங்கிறதான். வேபமானாங்கீம் க்ஷயரோகத்தினால பீடிக்கப்பட்டிருக்காளாம் அவள். வஸ்திரங்கள்லாம் ஒரே இரத்தக்கரையாக இருக்கான். தலைமையிலெல்லாம் அவுந்து கிடக்கான். அவள் இந்திரன் எங்க போனாலும் நில்லு நில்லு வரேங்கிறாளாம். நில்லு எங்க போனாலும் திஷ்ட திஷ்டேதி நில்லு அப்படிங்கிறது. நீங்க கிளம்பினா நில்லுன்னு சொல்லக்கூடாது, இருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பிரம்மஹத்தியோட அடையாளம். திட்டுவா பழைய காலங்கள்ல இப்படி சொல்லாதே அப்படின்பா. இதெல்லாம் இதோட அடையாளங்க. திஷ்ட திஷ்டேதி மீன் நாத்தன் நாடுறதான். மீனகந்தி அவள்கிட்ட நாத்தன் நாடுறது. சுவாசத்திலையும் அவள்கிட்ட நல்ல காத்து இல்லை, வழியை கெடுக்கிறா. மார்க்கதூஷணம் குருவதி. இவன் இப்ப எங்கேயும் போக விட்டல்ல, இவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கண்டான் இந்திரன். நபோகதோ திச சர்வாஹ சஹஸ்ராட்சோ விஷாம்பதே
பிரபுதீச்சிம் திசம் தூர்ணம் பிரவிஷ்டோ நிருபமானசம். அங்க எங்க ஓடினான், எங்க போனாலும் பின்னாடியே வருது இந்த பிரம்மஹத்தி. நீ பண்ணு பார்த்துக்கலாம்னு சொன்ன ஆட்களை காணும். இப்போ நீ பண்ணிடோ, லோக க்ஷேமார்த்தமா பண்ணிடும் நாங்க இருக்கோம்னு சொன்னாலே, கிளப்பி விட்டாலே, அவ எங்க போனா தெரியல, இங்க ஸ்லோகத்துல இல்லை. அதனால யார் எது சொன்னாலும் நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கா. அதை பண்ணிடோ இதை பண்ணிடும்னு யாராவது சொன்னாலும் நம்ம பண்ண வேணுமா வேண்டாமான்னு நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கா. யாராவது அதை கிளப்பி விட்டுவாங்கன்னு ஆடக்கூடாது. இவன் லோகக்ஷேமார்த்தமா தான் சொன்னால் ரிஷிகள், இவனும் பண்ணிவிட்டான். இப்போ அது துரத்துறது, ஓடுறான். கடைசியில என்னாச்சு, ஈசான்ய மூலையில கைலாசம் இருக்கிற இடம் பக்கம் வந்தான். அங்க வர முடியல பிரம்மஹத்தியால. நேரம் அங்க வந்து ஈசான்யத்துல மானச சரஸ்ன்னு இருக்கே, கைலாசத்தினுடைய அடிவாரத்துல, அந்த மலையோட அடிவாரத்துல அந்த மானச சரஸுக்குள்ள பூந்துட்டான். பிராபுதி சிந்திஷம் தூர்ணம் பிரவிஷ்டோ நிருபமானசம் ச ஆவசத் புஷ்கரணாலதம் தூநலப்த போகோ யதிஹாக்னிதூதः மருஷாணி சாஹஸ்ரமலக்ஷிதோம்தः சஞ்சிந்தயன் பிரம்மவதாத் விமோக்ஷம். பிரம்மஹத்தி பாபத்திலேருந்து எப்படி விடுபடுவேன்னு அங்க உட்காந்து யோசிக்கிறான். மானச சரஸ்ல யாருக்கும் தெரியாதே, அங்க உள்ள ஒரு தாமரை, பூத்த தாமரையோட தண்டினுடைய நாளம் இருக்கே, தாமரை தண்டுக்குள்ள ஒரு நூல் இருக்கும். அந்த தாமரை தண்டினுடைய புஷ்கரணால தந்தூன்னு, தந்தூன்னா நூல், தந்தூன்னு பேர். புஷ்கரணால தந்தூன்னு, பூனலுக்கே தந்தூன்னு பேர். அந்த தாமரையோட தண்டுல உள்ள நூல்ல போய் உட்கார்ந்துட்டானா. 1000 வருஷம் இருந்தானா. தேவதைகளுக்கே பொதுவா ஹவிர்பாகம் அக்னி மூலமா தான் சாப்பாடு. அக்னிமுகாவை தேவாகான்னு அக்னி மூலமா தான் ஹவிஸ் கொடுத்து தேவர்கள் சாப்பிட முடியும். எப்படி நம்ம வாயால தான் சாப்பிட முடியுமோ அதுபோல தேவர்களுக்கெல்லாம் அக்னி தான் வாக்கு. அதனாலதான் அக்னிர்மே வாசி ஸ்ருதா வாக் ஹிருதயே வேதம் சொல்றது இல்லையா. நமக்கே வாக்கு அக்னி தான். அக்னியோட சக்தி தான் வாக் சக்திங்கிறது. பேசுறதோ எல்லாமே அக்னியோட பலத்துல தான். வாக்கு செய்யற அத்தனை காரியமும் அக்னியோட பலத்துல தான். தேவர்களுக்கு பிரதானமா அக்னி தான் வாக்கு. முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச சந்திரமா மனசோ ஜாதः சக்ஷோ சூர்யோ ஜாயத. முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச பிராணாத் வாயுரஜாயத. வேதங்கள் சொல்றதே தேவதைகளுக்கு சூரியன் தான் கண்ணு, வாக்கு தான் அக்னி, அக்னி தான் வாக்கு. இப்ப அக்னி முகமா ஹவிஸ் இவனுக்கு சாப்பாடு போகணுமானால் மானச சரஸ் ஜலத்துக்குள்ள இருக்கிற இந்திரன் இடத்துல அக்னி எப்படி போக முடியும்? ஜலத்துக்குள்ள அக்னி எப்படி பிரவேசிக்க முடியும்? அந்த ஜலத்துக்குள்ள தாமரத்தண்டுல ஒரு நூலுக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கான் இந்த இந்திரன். அந்த ஹவிஸால உள்ள போக முடியல. அக்னி போய் தான் ஹவிஸ கொடுத்தாகணும். அதனால என்னாச்சுன்னா 1000 வருஷம் பட்னியா இந்திரன். அனசனத்தினாலேயே பாபத்தை போக்கின்றானாம் பகவான தியானம் பண்ணி. தபோ நாரசனாத் பரம் எத்திபரம் தபஹா அப்படிங்கிறது வேதம். ஏகாதசியாதி விரதங்கள் சுத்தோபவாசம் இருக்க இருக்க மலைமலையான பாபங்கள்லாம் போயிடும். கிருச்சிர சாந்திராயணங்கள்லாம் விரதங்கள்லாம் மகாபாபங்கள் எல்லாம் போக்கி விடும். தாவத் திருநாகம் நகுஷாசே வித்யா தபோ யோக பலானுபாவः சசம்பதைஸ்வர்ய மதாந்த புத்தி நீதஸ்திரஷ்டாம் கதிமிந்திர பத்னியாம். இந்த 1000 வருஷமும் இந்திரன் இப்படி ஒளிஞ்சுட்டானா அந்த போஸ்ட் பெரிய போஸ்ட். ஒருத்தர் இல்லைன்னா தின்ன காலியானா அடுத்தவன் வந்துருவான். அந்த திண்ணையில அண்ணன் எப்ப நகருவான்னு ஒரு வச்சனை சொல்லுவான் கிராமங்கள்ல. திண்ணை எப்ப காலி ஆகும்னு அவன் நகர்ந்தானால் உடனே அந்த போஸ்ட் பெரிய போஸ்ட், நிறைய சக்தி உடையது, பவர் உடையது, ஐஸ்வர்யம் உடையது இந்திரனோட போஸ்ட்டுங்கிறது. உடனே நகுஷன்னு ஒரு ராஜா என்ன பண்றான், பெரிய யாகத்தினாலையும் வித்தியினாலையும் தபஸுனாலையும் யோகாபியாச பலங்களாலையும் வந்துட்டான் அந்த போஸ்டுக்கு. தாவத் திருநாகம் நகுஷா சசாசே வித்யா தபோ யோக பலானுபாவா. சொர்க்கத்தை அடைஞ்சு விட்டான், இந்திரனோட போஸ்ட் அடைஞ்சு விட்டான். ஆனாலும் போஸ்ட் கிடைச்சிடும் சில பேருக்கு, அதை பேலன்ஸ் பண்ண தெரியாது. பணமோ பதவியோ வர்றது பெரிய விஷயம் இல்லை, அதுல பேலன்ஸா இருக்க தெரியணும், விழுந்துடக்கூடாது. பெரிய போஸ்ட் மேலே ஏற ஏற பொறுப்பு அதிகம்.
இவன் என்ன பண்ணிவிட்டான் இந்த நகுஷன்? சம்பத்தினாலையும் சம்பத் ஐஸ்வர்ய மதாந்த புத்தி, நிறைய சம்பத்தினாலையும் ஐஸ்வர்யத்தினாலையும் மதம் கொழுப்பு அடைஞ்சவனாக கெட்ட புத்தி உடையவனாக இந்திரனோட தர்மபத்னிக்கு சச்சி தேவின்னு பேர், இந்திரனோட இந்திராணின்னு சொல்ற இந்திரனோட பத்னிக்கு அவ்வளவான்னு கூப்பிடுறான். இந்திரனோட போஸ்ட வேணா அடையலாமே தவிர இந்திரனோட பத்னி அடையணும்னு நினைக்கலாமா இந்த நகுஷன்? அதுக்கு இந்திரன் பதவிக்கு வந்தானால் சப்த ரிஷிகள் பல்லாக்கு தூக்குவாளாம். சப்த ரிஷிகளும் இந்திரனுக்கு பல்லாக்கு தூக்கணும். தூக்கிறது அவ ஒரு பகுமானம் பண்றா. அதுல அகஸ்தியரும் உண்டு. இவன் நகுஷன் போற காலத்துல பாகவதத்துல இன்னொரு அத்தியாயத்துல இந்த கதை சொல்லியிருக்கா. அகஸ்தியர் கொஞ்சம் குள்ளமா இருக்காரா, அவரால் இந்த எல்லார் உயரத்துக்குமா பல்லாக்கு தூக்க முடியாது. தொங்கறார், இல்லைன்னா கிழியேந்து பிடிச்சுக்கிறார் பல்லாக்கு. குதிச்சு எல்லாரும் நடந்தா இவர் ஓட வேண்டியிருக்கு. குள்ளமா இருக்கிறவா ஓடணும், சாதாரணமா இருக்கிற நடந்தாலானா இவ ஓடினாதான் மேட்ச் பண்ண முடியும். முன்னாடி 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 ஓடுறார், குள்ளமா இருக்கார். இதை பார்த்துட்டு இந்திரன் இந்த இந்திரனோட பத்னியோட அந்தப்புறத்துக்கு போறான் இந்த நகுஷன். அவளை கூப்பிடுன்னா வரலைன்னதும் அங்கேயே நான் போறேன்னு போறான். சப்தரிஷிகளை பல்லாக்கு தூக்க சொல்றான். அதர்மம், அதர்ம காரியத்துக்கு. இவாளும் இந்திரன்கிற பதவிக்காக ஏதோ தபசு யோகங்கள் பண்ணி வந்திருக்கானேன்னு மரியாதைக்காக போறா. அப்ப என்ன பண்ணிவிட்டானா, காலால பல்லாக்கில இருந்து எந்தினானா அகஸ்தியரை. காலால எந்தினானா அந்த பாபமே விப்ராவமந்தா துஷதாம் தமோந்தம் அப்படின்றது பாகவதம் அஷ்டமஸ்கந்தத்துல இந்த கதை இருக்கு. அந்த காலால எந்தி 2-3 தடவை அவரை ஓடுறவரை இன்னும் எந்தி விட்டானா. மாட்டை அடிச்சு ஓட்டுறா போல காலால எந்தினா. திரும்பினார், போயிடுது. அத்தனை புண்ணியமும் போயிடுது நகுஷனுக்கு. அகஸ்தியரோட ஒரு கோபத்தினாலே, பிராமணாளுக்கு பண்ண அபச்சாரத்தினாலேயே எல்லா புண்ணியமும் போய் கீழே விழுந்துட்டான். மலைப்பாம்பா போயிட்டான். இந்த சசிதேவியும் சாபம் கொடுக்க மலைப்பாம்பாக போயிட்டான் நகுஷன். பரத வம்சத்துல பூர்வத்துல வரானவன். அப்புறம் அந்த மலைப்பாம்பா இருந்த நகுஷன் பீமனை முழுங்கினான் காட்டுல வனபர்வாலேன்னெல்லாம் பாரதத்துல அது தொடர்ச்சி கதை அடுத்தடுத்து போகும். அப்புறம் நான் தான் நகுஷன் பாபம் பண்ணினேன், இப்போ இப்படி மலைப்பாம்பா இருக்கேன், ரொம்ப பாபம் பண்ணவாள் சர்ப்ப ஜென்மாவா அடைவாள்னு இருக்கு. அதுவும் பிராமணனா இருந்து தவறுதல் பண்ணிவிட்டான்னு வச்சுவோம். பெரிய போஸ்டுக்கு வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை அதிகம். பாகவதத்திலேயே ஒரு இடத்துல போய் சொல்றாள், அவன் தான் பிராமணன்ல தவறுதல் பண்ணவன் தான் சர்ப்பமாக வரான்கிறான். கண்ட இடத்துல அடிங்கிறாள். ஒன்றும் யாரா இருந்தாலும் அடி, உடனே தலையை நெசுக்கி கொள்ளுன்னு ஏன் சொல்றா? ஒரு ஜீவனை, எல்லாம் ஜீவன் தான். இந்த பசு அடியும்பால, ஒரு ஆடு நிற்கிறது ரோட்லன்னா அடி, அதை கொள்ளு அப்படிம்பால சொல்ல மாட்டா. இதை மாத்திரம் ஏன் பார்த்த உடனே அடிங்கிறாள், பார்த்த உடனே கொள்ளுன்னு ஏன் சொல்றாள்? விருஷ்டிக சர்ப்பங்கள்லாம் பாப ஜென்மங்கள், ஜென்மாந்தரத்துல பாபத்தை பண்ணி இப்படி ஒரு ஜென்மாவை அடையிறது. பிராமண ஜென்மாவை வீணடிச்சு விட்டானா கண்ட இடத்துல அடி விழும். அப்புறம் இந்த ஜென்மாலையும் அவமானத்தை அடைவான். காயத்ரியை தியாகம் பண்ணி சுகர்மத்தை விட்டவன் அடுத்த ஜென்மாலையும் அடிதான். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை நிச்சயம் இல்லையா? ததோ கதோ பிரம்மகிரோ பகூதே ரிதம்பர தியான நிவாரிக்தாகா பாபஸ்து திக்தேவதயா ஹதௌ ஜசாஸ்தம் நாப்யபூத விதம் விஷ்ணு பத்னியா. அவன் மலைப்பாம்பா போயிட்டான். திரஷ்சாம் கதிம், மறைஞ்சு வாழறே சர்ப்பமாக மலைப்பாம்பாக காட்டுக்கு போயிட்டான் நகுஷன். 1000 வருஷத்துல இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இவன் போய் தாமிரதண்டில் இந்திரன் ஒளிஞ்சின்றன அழுக்கி. அப்புறம் இவனும் 1000 வருஷமா உபவாசம் இருந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பாபம் போய், நீ வெளியில வா, ஒன்னும் ஆகாதுன்னு பிரம்மதேவனோட வழிகாட்டுதல்ல ப்ரஹஸ்பதி மூலமா சொல்லி அனுப்பு. ததோ கதோ பிரம்மகிரோ பகூதே ரிதம்பர தியான நிவாரிதாகா பாபஸ்து திக்தேவதயா ஹதௌ ஜாஸ்தம் நாப்யபூத விதம் விஷ்ணு பத்னியா. எல்லாத்துக்கும் மேல இவனுக்கு எப்படி பாபம் போச்சுங்கிறா பாகவதத்துல. விஷ்ணு பத்னி அவதரிச்ச ஸ்தலம் இல்லையா பத்மம், அதோட ஒரு சம்பந்தம் கிடைச்சுதான். மகாலட்சுமி அவதாரம் பண்ண பத்மத்துல என்ன போய் ஒளிஞ்சுட்டு இருந்தான் இவன். மானச சரஸ்ல அந்த தாமரையில ஒளிஞ்சுட்டு இருந்ததுனாலே லக்ஷ்மியினாலையும் காப்பாற்றப்பட்டவனாக இந்திரன், மகாலட்சுமியால காப்பாற்றப்பட்டவனாக தம் ச பிரம்மர்ஷயோபியேத்யே ஹயமேதேன பாரதா காப்பாற்றப்பட்டு அந்த பிரம்மத்திலேருந்து வெளியில வந்தான். வந்த உடனே இப்ப இந்த ரிஷிகள்லாம் வந்து வா உனக்கு அஸ்வமேதம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த பரத வம்சத்துல வந்த ஹே பரீட்சித்தே கூப்பிடுறா சுகர். அந்த இந்திரனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சால் தீட்சையை மேற்கொண்டான். யதாவத் தீட்சையாம் சக்ருஹு புருஷாராதனேனஹா. யஜ்யம்னு சொன்னா என்ன? விஷ்ணு ஆராதனம் தான். யஜ்ஞோ வை விஷ்ணு.
अथिज्यमाने पुरुषे सर्वदेवमयात्मनि अश्वमेधे महेन्द्रेणे वितते ब्रह्मवादिभिः स वै त्वष्ट्रवधो भूयान्न विपापचयो नृपे नीतस्तेनैव शून्याये நீகாரைவ भानुना உடனே இவனுடைய பாபங்கள்லாம் போயிடுது. இந்த அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி நாராயணனை ஆராதிச்ச புண்ணியத்தினாலே எது போல போச்சுன்னால் சூரியனை கண்ட பனி போனது போல போயிடுத்தான். பானுனா நீகாரைவ, நீகாரம்னா பனி, பானுன்னா சூரியனை கண்ட பனி போடா போல போயிடுது. சவாஜி மேதேன யதோதிதேனே விதாயமானேன மரீச்சி மிஸ்ரைஹி, மரீச்சி முதலிய ரிஷிகள்லாம் சேர்ந்து பண்ணி வச்சான் அந்த அஸ்வமேதத்தை. சகல பாபத்திலேருந்தும் விடுபட்டான், நாராயணனை ஆராதிச்சான். விஷ்ணுவாதியஜ்ஞம் புருஷம் புராணம் இந்திரோ மகாநாச விதூத பாபா. இந்த அத்தியாயத்தோட முடியறது இந்த கதை. அஸ்வமேத யாகம் பண்ணி எல்லா பாபத்திலேருந்தும் விடுபட்டு இந்திரன் க்ஷேமத்தை அடைஞ்சான். இந்த விருத்ராசுர வதத்தையும் இந்த இந்திரன் பண்ண அஸ்வமேத பகவத் ஆராதனத்தையும் எல்லா பருவாக்கள்லையும் ஸ்மரிக்கணும். எல்லா காலங்கள்லையும் இதை யார் பாராயணம் பண்றாலும் இதம் மகாக்கியானம் அசேஷ பாப்மனாம் பிரக்ஷாலனம் தீர்த்தபதானு கீர்த்தனம் பக்தியுச்ரயம் பக்த ஜனானுவர்ணனம் மகேந்திர மோக்ஷம் விஜயம் மருத்வதா. பட்டேயுராக்கியானமிதம் சதா புதாः ஸ்ருண்வந்த்யதோ பர்வணி பர்வணீந்திரியம் தன்யம் யசஸ்யம் நிகிலாகமோச்சனம் ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தேயனம் ததாயுஷம். பகவான்கிட்ட பக்தியை வளர்க்கக்கூடியதான தேவேந்திரனுக்கால போக்கப்பட்ட அந்த பிரம்மஹத்தி, போக்கிக்கப்பட்ட அந்த பிரம்மஹத்தி இந்த யஜ்ஞத்தை, ருத்ராசுர ஜெயத்தை, இந்த சிறந்த கதையை யார் படிப்பாலோ கேட்பாலோ பருவாக்கு பருவா அவள் நிறைய தன சமிருத்தியும் நல்ல புகழையும் தன்யம் யசஸ்யம் நிகிலாக மோச்சனம், பெரிய பெரிய பாபங்கள்லேருந்து விடுபடுவாள், சத்ருக்கள்டேந்து ஜெயம் ஏற்படும், ஸ்வஸ்தேயனம் க்ஷேமங்கள் உண்டாகும், தீர்காயுஷ அடைவாள், ஆயுஷ்யம் ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தேயனம் ததாயுஷம். தீர்காயுஷ அடைவாள். ஒரு பர்வாலையும் இதை சிரவணம் பண்ண வேண்டியதுங்கிறாள். இன்னைக்கு பருவா பௌர்ணமி, இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு இந்த பருவாலையே நம்ம இதை சிரவணம் பண்றோம். ஒரு பருவாலையும் இதை கட்டாயம் படிக்கணும் இந்த அத்தியாயத்தைன்னு. 6ஆமத்த ஸ்கந்தம் 13ஆமத்த அத்தியாயம் இந்திர விஜயம்னு பேர். இந்த அத்தியாயம் ஒரு பருவாலையும் படிக்க வேண்டியதுன்னு சுகாச்சாரியால் வியாசாச்சாரியால் சொன்ன பிரகாரம் இன்னைக்கு வியாசரை ஆராதிச்ச ஆவணையாவட்டத்துல அவர் எழுதின பாகவதத்திலேருந்து ஒரு அத்தியாயம் சிரவணம் பண்ணோங்கிறது. உடனே அடுத்த அத்தியாயம் 14ஆமத்த அத்தியாயத்துல ராஜா கேட்கிறாள், அசுரன்னு சொன்னா தமோ குணமா இருக்குமே, சத்துவகுணத்தினால தானே பக்தி வரும், சத்துவகுணமா பக்தியான அந்த விஷயம் தமோ குணத்துல இருந்த விருத்ராசுரனுக்கு எப்படி வந்தது, அசுரனுக்கு எப்படி வந்தது, விஷ்ணுவினிடத்துல பக்தி அதை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, அவன் அசுரன் இல்லை, அவன் சித்திரகேதுன்னு ஒரு ராஜான்னு இந்த விருத்ராசுரனுடைய பூர்வ கதையை மேல அத்தியாயங்கள்ல சொல்ல போறான் சுகாச்சாரியா. ரஜோகுணம் தமோகுணத்திலேயே இருந்தா பக்தி வராது, கொஞ்சமாவது சத்துவம் இருந்தாதான் சத்துவாத் சஞ்சாயதே ஞானம். அதனாலதான் ஆகாரங்கள்ல நியமமா இருக்கிறது, ஸ்நான சந்தி பண்றது, அதுதான் சத்துவகுணத்துக்கு உத்தீபனம். பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்றது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது, ஆலயங்கள்ல போய் பகவானை சேவிக்கிறது, புண்ணிய கதைகளை கேட்கறது, இந்த சத்துவகுணத்தை வளர்த்துக்கு தான் பகவானிடத்துல திருட பக்தி ஏற்படும். பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சுகாச்சாரியால் சொன்ன அழகான அத்தியாயம். மேல நாளைக்கு சித்திரகேது உபாக்கியானங்கள்லாம் பிரவச்சனத்துல வர போறது. நாளையிலேருந்து நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்துல கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பம். நாளகார்த்தால கலச ஸ்தாபனம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை எல்லாம் கிருஷ்ணருக்கு பண்ணி, புதுசா ராதாகிருஷ்ணரும் வந்திருக்கா நம்ம ஆசிரமத்துக்கு, நாளைக்கெல்லாம் அது வரும். அந்த கிருஷ்ணருக்கு லட்சார்ச்சனை இல்லாமல் இந்த வருஷத்துல வருஷம் பண்ற லட்சார்ச்சனை இப்ப இந்த புதுசா வந்த ராதாகிருஷ்ணருக்கும் விசேஷமாக நடக்க போறது. 2 சப்தாகங்கள், கோகுலாஷ்டமி வரைந்து ஒரு சப்தாகம், மறுநாள்ல இருந்து இன்னொரு சப்தாகம் நடக்க போகுது. அன்னதானங்கள், லட்சார்ச்சனை, பிராமண பூஜனங்கள் எல்லாம் நடக்கிறது. ஸ்ரீராமரோட ஸ்ரீகிருஷ்ணரோட அனுகிரகம் எல்லாரும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.